ஹலோ, ஹாய் மக்களே! நான் உங்க ராதா பேசுறேன். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது கஸ்டமைஸ்ட் வில்லா. ஓகேங்களா? இப்போ வாட் இஸ் கஸ்டமைஸ்ட் வில்லா? வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் வில்லா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் வில்லான்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும்னா, ஒரு 30/50, 30/40 அந்த மாரி இருக்கிற லேண்ட் ஏரியால காமனா நமக்குன்னு தெரியும். வாஸ்துக்கு ஏத்த மாரி அந்த அந்த பிளான் இங்கங்க வரும்னு. கிட்சன், டைனிங், ஹால் அப்படி. இத வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வெரி, வெரி, வெரி ஈஸி. ஓகேங்களா? இப்போ கஸ்டமைஸ்ட் வில்லா அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் சோ ஃப்ளெக்சிபிள். இப்போ கஸ்டமர் வராங்க. அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 30/50 இருக்கு. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா 40/50 இருக்கு. இந்த மாதிரி இருக்குன்னா, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னென்ன வேணும்? அவங்களுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ண முடியும்? எந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து சொஃபிஸ்டிகேட்டடா அந்த வீட்டுக்குள்ள நம்ம ஸ்பேசியஸா குடுக்க முடியும்? அப்புறம் வந்துட்டு மேடம்க்கு என்னென்ன வேணும்? கிட்சன்லேருந்து யூட்டிலிட்டிலேருந்து எப்படி கொண்டு போணும்? அண்ட் ஹால்லருந்து ஒரு இன்டர்னல் கார்டன் குடுக்குறதுனா எப்படி? அண்ட் ஸ்டேர்ஸ் எந்த மாரி இருக்கணும்? ஸ்டடி ரூம் எந்த மாரி இருக்கணும்? 16:16ல மாஸ்டர் பெட்ரூம் எப்படி இருக்கணும்? அண்ட் வாக் இன் வார்ட்ரோப்ஸ், ட்ரை ஏரியா, வெட் ஏரியா இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒவ்வொரு பிளானும் வந்து ஒரு ஆர்ட். ஓகேங்களா? இந்த லேஅவுட்லயே ஒரு வீடு மாதிரி இன்னொரு வீடு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா இருக்காது. எப்பவுமே இன்னொரு வீடு மாரி நம்ம இருக்கவே இருக்காது. எங்களுடைய எல்லா லேஅவுட்லயுமே ஒரே மாரி இன்னொரு வீடு இருந்தது இல்லைங்க. கண்டிப்பா ஒரு சின்ன டிஃபரன்ஸ்னாச்சும் இருக்கும். பிகாஸ் தட் இஸ் வாட் த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபாக்ஷன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபாக்ஷனுக்காக ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸ்லயும் இருக்கிறவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நம்ம வந்து மாத்தி அமைச்சிருக்கோம். இது கட்டுறது தான் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அவங்களுக்கான ஃபைல் மெயின்டெயின் பண்ணி, ஒவ்வொரு விஷயமும் எந்த மாரி வருதுன்னு சொல்லிட்டு, அதுக்கான இன்ஜினியர் நாங்க வந்து அலோகேட் பண்ணி, அவங்களுக்கு வந்து எந்தவித மிஸ்டேக் இல்லாம பண்ணணும். ஓகேங்களா? ஒரே மாதிரி வீடு கட்டுறாங்களா? ஒரு பெரிய, பெரிய கம்பெனி இருக்காங்க. ஒரே மாதிரி தான் இருக்கும். நோ மோர் சேஞ்சஸ். நீங்க கிட்சன்ல கூட வந்துட்டு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய அந்த டேபிள் டாப் போட முடியாது. எல்லாமே இன்டீரியர் நீங்க தான் பண்ணிக்கணும். எந்த ஒரு நீங்க அட்டாலின்னு சொல்லுவோம், லாஃப்ட்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் வரவே வராது. நம்மளுதுல ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்களுக்கு நீட் என்ன? அவங்களுக்கு வந்து பூஜா ரூம் எங்க வேணும்? அவங்களுடைய வாக் இன் வார்ட்ரோப்ஸ் என்ன வேணும்? யுட்டிலிட்டி என்ன வேணும்? ஸ்டோரேஜ் ஏரியா எப்படி இருக்கணும்? ஒவ்வொன்னும் கஸ்டமருக்கு ஏத்த மாரி பண்றோம். ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நாங்க ஃபைல் மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்கோம். சோ, அந்த ஃபைலுக்கு ஏத்த மாதிரி நம்ம இன்ஜினியர் அலோகேட் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன். சோ, இப்போ ஒரு ரெடி டூ ஆக்குபை வீடு வாங்குற மாரி கிடையாதுங்க நம்மகிட்ட. அந்த கஸ்டமர் அந்த பிளாட்ல அவங்களுடைய ஓன் பிளாட்ல எப்படி தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, ஒய்ஃப், ஹஸ்பண்ட், குழந்தைங்க இவங்களுக்கெல்லாம் என்னென்ன வேணும்னு நெனச்சு அவங்களுடைய சொந்த பிளாட்ல பண்ணுவாங்களோ, அதே மாதிரி நம்மளுடைய லேஅவுட்ல வேற ஒருத்தரோட லேண்ட்ல நம்ம பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கூட நம்மளுடைய கஸ்டமருக்கு வந்தது கிடையாதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய சொந்த பிளாட்ல பண்ற மாரி தான் இருக்கும். அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, எல்லாமே அவங்க வடிவமைச்சுக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெயிண்டிங்கு, ஃப்ளோரிங்கு, அதுக்கப்புறம் டைல்ஸு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு எல்லாமே அவங்க வடிவமைச்சுக்கலாம் அப்படிங்கிறப்போ, அவங்க நம்ம கிரீன்னஸ்ல வீடு வாங்குற ஒரு ஃபீலே இருக்காது. அவங்க ரொம்ப ஜாலியா அவங்களுடைய ஓன் பிளாட்ல பண்ண மாரி தான் எனி டைம் தே கேன் கம் அண்ட் கோ. இப்ப மத்த பெரிய பெரிய பில்டர்ஸ்லலாம் இந்த டைம்க்கு தான் வரணும், இந்த டைம்க்கு தான் போகணும்னு இருக்கு. பட் நம்மகிட்ட அப்படி இல்ல. எவ்ரிதிங் இட் இஸ் பாசிபிள். ஃப்ளெக்சிபிள். 7 நாளும் நீங்க வரலாம். 7 நாளுமே நீங்க வந்து பார்க்கலாம். இன்ஜினியர மீட் பண்ணலாம். எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங். அண்ட் என்ஆர்ஐயா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு லைவா எல்லாமே நாங்க காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? இவ்வளவும் எதுக்காக? கஸ்டமர் சாட்டிஸ்ஃபாக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டூ கிரீனெஸ்ட். ஓகேங்களா? அதுக்காக தான். கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபாக்ஷன் கஸ்டமர் இல்லாம நம்ம எதுவுமே கிடையாது. அதனால ஒவ்வொரு கஸ்டமருமே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி, அவங்களுக்கு அவங்களுக்கு பூமி பூஜாலருந்து கீ ஹேண்ட் ஓவர் வரைக்கும் அவங்கள சந்தோஷப்படுத்தணும், திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இவ்ளோ டீம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். அதனால எங்களுடைய கம்பெனில கஸ்டமர் சாட்டிஸ்ஃபாக்ஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. ஓகேங்களா? நமக்கு ஒரு கஸ்டமைஸ்டு வில்லா வேணும். ரொம்ப ஃப்ளெக்சிபிளா நம்மளுடைய வீடு அமையணும். எல்லாமே சொபிஸ்டிகேட்டடா நம்மளுடைய ரெக்வயர்மென்ட்க்கு ஃபில் ஆகணும் அப்படின்னா, இப்பவே டிஸ்ப்ளேல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கங்க. நீங்க வீடு தேடுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ டாக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.